வளர்ச்சியடைந்த இந்தியாவை அடைவதில் சிவில் சர்வெண்டுகளின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று குடிமைப்பணிகள் தின விழாவில் பிரதமர் மோடி தெரிவித்தார். டெல்லியில் நடந்த சிவில் சர்வீஸ் டே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர், கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா வேகமான முன்னேற்றத்தை அடைந்து வருகிறது. அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க தொழில்நுட்பம் மற்றும் புதுமையான நடைமுறைகளை செயல்படுத்த வேண்டியது அவசியமாக உள்ளது. அரசு எடுத்த பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் கிராமப்புறங்கள், நகர்ப்புறங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக 2023 ஜனவரியில் தொடங்கப்பட்ட ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் திட்டத்தால் சுகாதாரம், சமூக மேம்பாடு மற்றும் அடிப்படை உட்கட்டமைப்பு உள்ளிட்டவற்றில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ராஜஸ்தானின் டோங்கின் பீப்ளூ பிளாக்கில் 2 வருடங்களுக்கு முன்பு குழந்தைகளின் செயல்திறன் வெறும் 20% இருந்த நிலையில் இப்பொழுது 99% உள்ளது. பீகாரின் பாகல்பூர் மாவட்டம் ஜகதீஷ்பூர் பிளாக்கில் பதிவு செய்யப்பட்ட கர்ப்பிணி பெண்களின் எண்ணிக்கை 25%இலிருந்து 90% அதிகரித்துள்ளது. அதேபோல ஜம்மு காஷ்மீரின் மார்வா பிளாக்கில் மருத்துவமனை அல்லது பிரசவ மையங்களில் நடக்கும் பிரசவங்களின் எண்ணிக்கை 30%இலிருந்து 100% அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிராமமும், குடும்பமும், குடிமகனும் வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே அது முழுமையான வளர்ச்சியாக இருக்க முடியும் என்றும், சிறிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தாமல் நாடு முழுவதும் முழு அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்துவதுதான் உண்மையான முன்னேற்றம் என்றும் மோடி கூறினார்.